மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக தமிழகத்திற்கு மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் தேசிய விருது கிடைத்துள்ளது. அது மட்டுமின்றி இத்திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்திய நாடு முழுவதிலும் உள்ள 10 மாவட்டங்களில் தமிழகத்தின் புதுக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் விருது கிடைத்துள்ளது என பிரபல ஆங்கில நாளேடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் 2013-2014 ஆண்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டதாகவும் முதலில் 6 மாவட்டங்களில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது மொத்தமுள்ள 32 மாவட்டங்களில் 31இல் 9000 ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 100 நாட்கள் வேலை அளிக்க உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. மத்திய அரசின் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாட்டிலேயே இத்திட்டத்தை மிகச்சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதினை மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தமிழகத்திற்கு அறிவித்துள்ளது. இத்திட்டத்துடன் இணைந்து கிராம பகுதிகளில் தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கும் இந்த விருது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மேலும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும் நாட்டில் உள்ள 10 மாவட்டங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த புதுக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மற்றொரு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கே அதிக வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. சுமார் 86% பெண்கள் இத்திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி தொழிலாளர்கள் அரை நாள் வேலை செய்தாலேயே அவர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும் என்ற சலுகை திட்டத்தை தமிழக அரசுதான் முதன்முறையாக அறிமுகப்படுத்தியது. மேலும் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள தொழிலாளர்கள் கிராமங்களை தூய்மைப்படுத்தும் பணி, மரக்கன்றுகள் நடும் பணி ஆகியவற்றில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தமிழக அரசு அறிமுகப்படுத்திய இந்த 2 திட்டங்களையும் தற்போது மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியுள்ளன என அந்த நாளிதழ் பாராட்டு தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயன்பெற்று வருவதாகவும் இவர்களில் சுமார் 30% பேர் தாழ்த்தப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாகவும் இந்நாளேடு குறிப்பிட்டுள்ளது.